ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சித்தார்த் பொம்மி சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சித்தார்த் அந்த சாமியாரை பார்க்குறதுக்காக வராங்க. அதாவது ஏடு எடுத்து படிக்கக்கூடிய அந்த சாமியாரை பார்க்குறதுக்காக வராங்க. அப்போ அவங்கக்கிட்ட சொல்கிறாங்க, என் மனைவி ராணி தான் உங்களை பார்க்க அனுப்பி வச்சா. அப்படிங்கும்போது என்னங்க சொல்லிட்டு இருக்கிறீங்க? சொல்ல பண்ணாக்கி உங்களே எனக்கு யாருன்னு தெரியாது. அப்போ ராணியை பற்றி உங்கள் ஒய்ஃபை பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது. அதே மாதிரிக்கு என்னை பற்றி எப்படி அவங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போதே பார்த்தோம்னா எல்லாத்தையும் ஒளிஞ்சு நின்று இச்சாதாரி கேட்டுட்டு இருக்குது. இச்சாதாரியான இந்த லேக்கா கேட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ சித்தார்த் சொல்கிறாங்க, என் மனைவி உங்களை பார்த்து மோகினின்னு ஒரு பொண்ணை பற்றி, அதாவது மோகினின்னு ஒருத்தவங்க 200 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க மனுஷன் உருவத்தில் எடுத்திருக்கிறாங்க. அதுக்கப்புறமா அவங்க செத்து பிச்சாதாரியாக மாறிட்டாங்க. அவங்கள பற்றின டீட்டெயில் உங்கள்கிட்ட தான் இருக்குதான், அதாவது நீங்கள் வச்சுருக்கிற அந்த ஏடில் தான் இருக்குதான். அதை பற்றின விஷயத்தை தான் கண்டுபிடிக்கிறதுக்காக என்ன உங்கள்கிட்ட அனுப்பி வச்சா அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் கேட்டதுமே அவங்களே அதிர்ச்சி அடைகிறாங்க. 200 வருஷம் பழமையை வாய்ந்த அந்த ஏடு என்கிட்ட தான் இருக்குன்னு சொல்லிட்டு உங்கள் ஒய்ஃபுக்கு எப்படிங்க தெரிஞ்சிருது அப்படின்னு கேட்கும்போது, அதை பற்றில எனக்கு ஒன்றுமே தெரியாதுங்க. என்கிட்ட இப்படி சொல்லி உங்களை பார்க்க சொல்லி அனுப்பிவிட்டா, அதனால தான் நான் வந்தேன் அப்படிங்கும்போது, சரி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படிங்கவும், அப்புறமா உங்கள் ஒய்ஃப்ட்ட சொல்கிறாங்க, என்ன பார்த்துட்டு இருக்கிற, தம்பிக்கு ஏதாவது மோர் எடுத்துகிட்டு வா அப்படிங்கும்போது, சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃப் கிளம்புவோம். அப்போ சித்தார்த்து வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க தம்பி, அவர் தான் ஏடு எடுக்கிறதுக்காக போகிறாங்களா, உங்களுக்காக நான் போய் மோர் எடுத்துகிட்டு வரேன், வீடு பக்கத்தில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாமியாரோட அவங்க ஒய்ஃப் அந்த மோர் எடுக்கிறதுக்காக அவங்க வெளியே போயிருந்தாங்க. அடுத்தவங்க பார்த்தோம்னா சாமியார் அந்த ஏடை தேடுறாங்க. தம்பி, நீங்கள் கேட்ட அந்த ஏடு என்கிட்ட கிடைக்கல அப்படிங்கிறாங்க. என்ன சாமி சொல்லிட்டு இருக்கிறீங்க? அந்த ஏடு இருந்தால் தான் எல்லா உண்மையும் தெரிய வரும், அதனால தானே உங்களை நம்பி அப்படிங்கிறாங்க. நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான், ஆனால் அந்த ஏடு எல்லாமே என்கிட்ட கிடையாது. சொல்ல போனாக்கி இது ஒரு பல்கலைக்கழகத்தில் தான் இருந்தது. அங்கே இருந்து தான் என்னுடைய மூதாதையர் அதை எடுத்துகிட்டு வந்தாங்க. அதில் பாதி தீக்கு இறையாயிடுச்சுது, மீதி தான் என்கிட்ட இருக்குது. அதனால அந்த பாதி தீக்கு இறையாச்சுலாம், அதில் ஒருவேளை நீங்கள் கேட்ட ஏடு கூட எரிஞ்சு போயிருக்கலாம். இப்போ என்ன பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லும் போது, அப்போ சித்தார்த் சொல்கிறாங்க, என் ஒய்ஃப் இன்னொன்று கூட சொல்லிவிட்டாங்க, சப்போஸ் அந்த 200 வருஷத்துக்கு பழமை வாய்ந்த அந்த ஏடு கிடைக்கலன்னா இன்னொரு ஏடு பற்றி சொல்லியிருக்கிறாங்க, அது உங்கள்கிட்ட கண்டிப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு அதை பற்றின டீட்டெயிலை சொல்கிறாங்க. இது உங்கள்கிட்ட இருக்குன்னு அவள் சொல்லியிருக்கிறா, அதனால் எனக்காக தேடி பாருங்க அப்படிங்கும்போது, தம்பி என்ன தம்பி, எனக்கே தெரியாது நிறைய விஷயங்கள்லாம் உங்கள் ஒய்ஃபுக்கு தெரிஞ்சு உங்கள் ஒய்ஃப் இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்கிறாங்க, எனக்கே ஆச்சரியமாக இருக்குது அப்படிங்கும்போது, ஆமாம் அவள் எப்படி தான் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டான்னு எனக்கே தெரியல, ஆனால் அவள் இதை பற்றிலாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு என்கிட்ட சொல்லி உங்களை பார்க்குறதுக்காக அனுப்பி வச்சிருக்க அப்படிங்கும்போது, சரி தம்பி, நான் உங்களுக்காக அதை கண்டுபிடிக்கிறதுக்காக நான் போகிறேன், அது கிடச்சிச்சின்னா பெரிய விஷயந்தான். அப்படி அந்த ஏடு என்கிட்ட கிடைக்கலன்னா கண்டிப்பாக அந்த உலகத்தில் நீங்கள் எங்கே தேடினாலும் அது கிடைக்கவே செய்யாது, உங்களுக்காக நான் போய் தேடி பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாமியார் பொம்மி ராணி சொன்ன அந்த ஏடை தேடுறதுக்காக அவங்க ரூமுக்குள்ளே போகிறாங்க. இதெல்லாம் இச்சாதிரி பார்த்துட்டு இருக்கிறாங்க. அந்த ராணியை நம்ம லேஸ் போட்டவன் நினச்சோம், ஆனால் இவளை பற்றின டீட்டெயில் நம்மளை பற்றி தெரிஞ்சு வச்சிருக்கிறாள், அந்த ஏடு மட்டும் கிடச்சிருந்தா கண்டிப்பாக அவன் நம்மளை அழிச்சிருவா, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிட்டு இருக்கிறாங்க. உடனே பார்த்தோம்னா அவங்க தமனாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. என்ன தமனா, நான் சொன்ன அந்த நாகமணி புக்கை ராணிகிட்ட இருந்து நீ எடுத்துட்டியா அப்படிங்கும்போது, அப்படிலாம் லேஸில் எடுத்துட முடியாது, அவகிட்ட இருந்து அவள் நைட்டு தூங்கும்போது நான் கண்டிப்பாக நான் எடுத்துகிட்டு வந்துடுது அப்படிங்கவும், சரி எனக்கு அந்த புக்கு இப்போ ரொம்பவே தேவைப்படுது, அதனால் கண்டிப்பாக நீ அதை எடுத்தே தான் எனக்கு தீரணும் அப்படின்னு சொல்லவும் தமனாவும் சரி அப்படிங்கிறாங்க. தமனா ஃபோனை வச்சதுக்கப்புறமா சொல்கிறாங்க, ராணிக்கிட்ட இருந்து ஒரு பொருள் வாங்குறதுன்னு அவ்வளோ சுலபமாக என்ன, இவங்க சுலபமாக சொல்லிட்டு போயிட்டாங்க, ஆனால் நான் எப்படி எடுக்க போகிறேன்னு தெரியல அப்படின்னு சொல்லி தமனா பேசிகிட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா அந்த ஏடு அந்த சாமியார் எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க. தம்பி, நீங்கள் ரொம்பவே கொடுத்து வச்சவர், அந்த ஏடு என்கிட்ட தான் இருந்துச்சு, அதுவும் எப்படி கிடச்சிச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லவும், எப்படி கிடச்சிச்சுன்னு சொல்லி சித்தார்த்து கேட்கும்போது, அப்போ அந்த சாமியார் ஏடு எடுக்கிறதுக்காக உள்ள சிவனை போய் கும்பிட்டுட்டு இருக்கிறாங்க. எப்படியாவது இந்த ஏடு கிடச்சிடும்னு சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்தோம்னா ஏடு மேலேருந்து கீழே விழுது. அப்போ பார்க்கும்போது ராணி சொன்னால் அந்த ஏடாக தான் இருக்குது, இப்படி பரமேஸ்வரனே இந்த ஏடு எனக்கு கொடுத்துருக்கிறாரு, இப்போ நான் படிக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க படிக்கிறாங்க. பிச்சாதாரியான லேக்கா கேட்டுக்கிட்டு இதெல்லாம் பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ, இப்போ இதை பற்றி படித்து அவங்க உண்மை தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவ்வளோதான், இப்போ என்ன பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அப்போ அந்த சாமியார் அந்த ஏடை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. 200 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மந்திரவாதிய பொண்ணான மோகினி தான் இப்போ நீங்கள் சொல்கிற இச்சாதாரி, அந்த மோகினியும் உங்கள் அப்பாவும் சேர்ந்துக்கிட்டு ஒரு ராஜாவை மயக்கி அந்த மோகினியை கல்யாணம் பண்ணுறதுக்காக எல்லாம் ஏற்பாடும் பண்ணினாங்க. ஆனால் கல்யாணம் பண்ணக்கூடிய நேரத்தில் அந்த ராஜாட்ட வேலை பார்த்துட்டு இருக்கிற ஒரு பொண்ணு மோகினி ஒரு கூர்மையான ஆயுதத்தில் குத்திட்டா. அதுக்கப்புறம் அந்த மோகினி இறந்து போயிட்டா. ஆனால் அவங்க அப்பா மந்திரவாதியான அந்த மோகினியை உயிர் பழைக்க வச்சு ஒரு இச்சாதாரி கிட்ட அந்த உயிரை கொடுத்துட்டாரு. அதனால தான் அந்த பொண்ணு இப்போ இச்சாதாரியாக மாறி இருக்குது அப்படின்னு அந்த கதையை சொல்லவும், இதை எப்படி அழிக்கணும்னு சொல்லிக்கிட்டு நான் அதையும் சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. அப்படி சொல்ல வரும்போது பார்த்தோம்னா லேக்காவை தான் காட்டுறாங்க. ஐயோ, அதை மட்டும் இவர் சொல்லிடக்கூடாது, சொல்லிட்டாங்க அவ்வளோதான், இப்போ என்ன பண்ணான்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அப்போ அந்த சாமியாரோட ஒய்ஃப் மோர் எடுக்கிறதுக்காக போயிருக்கிறாங்களா, அந்த உருவத்தில் லேக்கா உருவம் எடுக்கிறாங்க. உருவம் எடுத்து
பார்த்து அந்த மோரில் பார்த்தோம்னா அவங்களோட பாயசனை கலந்துருந்தாங்க. இதை இப்போ குடிச்சாருன்னா கண்டிப்பாக சாமியார் இறந்து போயிடுவார், இந்த உண்மையும் வந்து சித்தார்த்துக்கு தெரியாமல் ஆயிரும்னு சொல்லிட்டு அந்த மோரை எடுத்துகிட்டு வராங்க. என்னங்க நீங்கள் 2 பேரும் பேசுனது போகிறோம், ஃபஸ்ட்டு இந்த மோரை குடிங்க அப்படிங்கவோ சித்தாருக்கு மோரை கொடுக்குறாங்க. சித்தார்த்து எனக்கு வேண்டாம் அப்படின்றதாங்க. சரிங்க நீங்கள் இந்த மோரை குடிச்சிட்டு ஏடை படிங்க அப்படின்னு சொல்லும் போது அவரும் இந்த மோரை குடிக்கிறதுக்காக சாமியார் போகிறாங்க. அப்போ வந்து அந்த சாமியாரோட ஒய்ஃப் வந்து சித்தார்த்தை பார்த்துட்டு முறைச்சிட்டு இருக்கும்போது சித்தார்த்துக்கு சந்தேகம் வந்துடுது. அந்த மோரை பிடிச்சி கீழே தள்ளி விட்டுருந்தாங்க. என்னப்பா நீ இந்த மாதிரிக்கு செய்துட்டு அப்படிங்கும்போது எனக்கு என்னமோ உங்கள் ஒய்ஃப் மாதிரிக்கு தெரியல, எனக்கு சந்தேகமாக இருக்குது அப்படிங்கும்போது பார்த்தோம்னா என்ன நீ என்னையே சந்தேகப்பட்டு இருக்கிறியா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த சாமியாரோட ஒய்ஃப் மாதிரிக்கு இருக்கப்பட்டவங்க அவங்க திட்டிக்கிட்டு போயிருந்தாங்க. அப்போ வந்து சாமியார் கேட்குறாங்க, ஏன் தம்பி இந்த மாதிரிக்கு பண்ணணும் அப்படிங்கும்போது இவங்க உங்கள் ஒய்ஃபானு எனக்கு சந்தேகமாக இருக்குது, அந்த இச்சாதாரி தான் உங்கள் ஒய்ஃபான உருவத்தில் வந்திருக்கலாம், சொல்ல பொண்ணாக்கி நீங்கள் குடிக்கிறதுல வந்து பாயசனை கலந்துருக்கலாம், அதனால தான் தள்ளி விட்டு அப்படிங்கிறாங்க. என்ன தம்பி நீ சொல்கிறத பார்த்தா எனக்கே பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஆமாம் தம்பி நீ சொல்கிறதுல ஒரு உண்மை கூட இருக்குது, சொல்ல பொண்ணாக்கி என் ஒய்ஃப் வந்து யாருக்கிட்டமே கோவப்பட மாட்டா, ஆனால் இப்போ வந்து கோவப்பட்டுட்டு போனா, சரி என் ஒய்ஃப் எங்கன்னு சொல்லி பார்க்கலாம் அப்படிங்கும்போது அவங்க 2 பேரும் வாசலுக்கு வராங்க, பார்க்குறாங்க. அப்போ தான் அவங்க ஒய்ஃப் வந்து மோர் எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. பார்த்தீங்களா அவங்க ஒய்ஃப் வந்து இப்போ தான் வராங்க, வந்தது இச்சாதாரி தான், நீங்கள் வந்து அதை அழிக்கிறதுக்காக உண்மை சொல்கிறதுக்காக வந்தீங்களா, அதை தடுத்து நிறுத்ததுக்காக தான் அந்த இச்சாதாரி இந்த மாதிரிக்கு பண்ணியிருக்கு அப்படிங்கவோ இது கிட்டதுமே இந்த சாமியார் அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ சாமியார் வந்து அவங்க ஒய்ஃப்ட சொல்கிறாங்க, கொஞ்சம் நேரம் முன்னாடி என்ன நடந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நடந்தெல்லாம் சொல்லவும் அவங்க ஒய்ஃப் வந்து இதை கேட்டுட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னங்க இப்படிலாம் நான் கேட்டதே கிடையாது அப்படின்னு சொல்லவும் சரி சீக்கிரமாக அந்த ஏடு எடுத்து படித்து கொடுங்க தம்பிக்கு அப்படின்னு சொல்லும் போது உள்ளே வராங்க, வந்து பார்க்குறாங்க. அப்போ சாமியார் சொல்கிறாங்க, அந்த ஏடை நான் உங்கள்கிட்ட தந்துடுறேன் தம்பி, ஏன்னா இப்போ படித்தா கூட அந்த இச்சாதாரி கேட்டுக்கிட்டு நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏடை கொடுக்கறதுக்காக பார்க்காங்க. அந்த ஏடை காணலை, எங்கே போச்சு தெரியல அப்படிங்கும்போது கண்டிப்பாக இந்த இச்சாதாரியோட வேலையாக தான் இருக்கும், அதுதான் இந்த ஏடை எடுத்துகிட்டு போயிருக்கணும் அப்படின்னு சொல்லும் போது லேக்காவை காட்டுறாங்க. லேக்கா கையில் அந்த ஏடு இருக்குது. இதை பற்றி லேக்கா சொல்கிறாங்க, என்னை அழிக்கிறதுக்காக நீங்கள் எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கிறீங்களா, கண்டிப்பாக முடியாது, இப்போ ஏடு வந்து என் கையில் இருக்குது, இப்போ நீங்கள் என்ன தான் செய்திருவீங்கன்னு பார்த்துடலாம், என்ன நீங்கள் நினைக்கிற மாதிரிக்கு சுலபத்திலே நான் வந்து அழிஞ்சு போயிடுவேன்னா என்ன, அந்த பரமேஸ்வரன்கிட்டே நான் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்தவளாக்கும், என்ன அவ்வளோ சீக்கிரத்தில் நீங்கள் எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி லேக்கா வந்து சிரிச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி தான் இந்த எபிசோட் எடுத்துகிட்டு போகிறாங்க. ரொம்பவே வந்து பரபரப்பாக தான் இந்த சீரியல் வந்து எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. அடுத்து என்ன